இந்த வீடியோவில் ரீசனிங்கில் அனாலஜிஸ் பார்க்கலாம். ஓகேவா? இப்போது இப்படி ஒரு பேட்டர்ன் கொடுத்துட்டாங்க. 11:22 13 சம்திங் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 11ம் 22ம் இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் இருக்குது. அப்போ 13 விட இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் கண்டிப்பாக ஆன்சரும் இருக்கும். அப்போது 11:22 11ம் 22ம் எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம்னா மல்டிப்ளை பை 2 போட்டால் 22 வருது. அப்போ இதே பேட்டர்ன் இங்கே ஃபாலோ ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 13 × 2 26. ஆப்ஷனில் 26 இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல. அப்போ நெக்ஸ்ட் வேறு என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இப்போ 1 + 1 ஆட் பண்ணோன்னா 2. ஓகேவா? அப்போ 2 × கொடுத்துருக்க நம்பர் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? 11. அப்போ 2 × 11 போட்டோன்னா 22 வருது. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க நம்பரை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி வர ஆன்சரை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கிது. அப்போ இதே பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அப்போ 13. அப்போது 13 1யும் 3யும் ஆட் பண்ணால் 4. அப்போ 4 × 13 என்ன வரும்? 2 1 52. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 52 இருக்கானா இருக்குது. அப்போ ஆன்சர் 52 தான் இதுக்கான ஆன்சர். அப்போ இந்த பேட்டர்ன் தான் இதுக்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சீரீஸில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? 34:169. அப்போ இது 169 வந்துட்டு 13 ஸ்கொயர் வந்து 169 வரும். அப்போது 13 ஸ்கொயர் வந்து இதோட எப்படியாவது ரிலேட் ஆகிருக்கா? 13 இந்த நம்பர் 13 வந்து எப்படியாவது ரிலேட் ஆகிருக்கானா இதை ஆட் பண்ணாலும் 7 தான் கிடைக்கும். இதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணாலும் 12 தான் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இந்த 13 வந்து எதோடையும் ரிலேட் ஆகலை. அப்போது இதை மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலை. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த 3யை மட்டும் தனியாக ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ 3 × 3s are 9. அதே மாதிரி இந்த 4ஐ தனியாக ஸ்கொயர் பண்ணுறேன். 4 4s are 16. அப்போ ஃபஸ்ட்டு இந்த செகண்டாக கொடுத்துருக்க நம்பரோட ஸ்கொயரையும் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்க நம்பரோட ஸ்கொயரையும் மாற்றி எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ 169 கிடைக்குது. இப்போ இதே பேட்டர்ன் வந்து 23க்கு அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? அப்போது 3யோட ஸ்கொயர் என்னது? 9. 2வோட ஸ்கொயர் என்னது? 4. அப்போது இதை நம்ம உள்டாவாக எழுதும்போது 94. ஆப்ஷனில் 94 இருக்கானா இருக்குது. அப்போது இதுதான் இந்த பேட்டர்ன் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனாலஜியில் என்ன பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஓகே? அப்போது 6:18. 6 டேபிள்ஸில் 18 போகும். ஓகேவா? அப்போது 6 3s are 18. இப்போ இது இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 4 × 3 வந்து 12. ஆப்ஷனில் 12 இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போது கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணல. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். அப்போது 6:18. இந்த 6ஐ ஸ்கொயர் பண்ணுறாங்க. அப்போ 6 6 are 36. இந்த 36ஐ 3 × 6 போடுறாங்க. அப்போ போட்டால் 18 கிடைக்குது. அப்போ இந்த பேட்டர்ன் தான் வந்துட்டு அதுக்கும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்போ 4ஐ ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 16 கிடைக்கும். ஓகேவா? அப்போது இந்த 16ஐ வந்து 1 × 6 பண்ணோன்னா ஆன்சர் 6. ஆப்ஷனில் 6 இருக்கானா இருக்குது. அப்போது இந்த பேட்டர்ன் தான் இந்த அனாலஜிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 42:56 இருக்குது. ஓகேவா? ஸோ 42:56க்கு எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை. ஆக்சுவலாக இது எதோட மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்காது, எதோட டிவைட் பண்ணாலும் கிடைக்காது, சப்ராக்ட் பண்ணாலும் கிடைக்காது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது 7 ஸ்கொயர். ஓகேவா? 49. இப்போது சேம் 49ஓட 7ஐ வந்துட்டு நான் சப்ராக்ட் பண்ணோன்னா எனக்கு 42 கிடைக்கும். ஸோ அப்போது இங்கே அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். 56. ஓகேவா? அப்போ 56க்கு 7 ஸ்கொயர் பண்ணோன்னா 49. இந்த இடத்துல நான் மைனஸ் பண்ணால் 42 தான் கிடைக்கும். ஸோ அப்போ +7 போட்டு பார்த்தோன்னா எனக்கு 56 கிடைக்குது. அப்போது இந்த பக்கம் வந்து -7 பண்ணியிருக்கேன், இந்த பக்கம் +7 பண்ணியிருக்கேன். அப்போ இதே மாதிரி பேட்டர்ன் தான் இதுக்கும் ஃபாலோ ஆகிருக்கும். அப்போது அங்கே வந்து 72 இருக்குது. 72 வந்து 7 ஸ்கொயர் பார்த்தோன்னா நமக்கு 42 தான் கிடைக்கும், 72 கிடைக்காது. அப்போது நெக்ஸ்ட் 8 செக் பண்ணி பார்க்கலாம். 8லும் வரல. அப்போ 9 செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 9 ஸ்கொயர் = 81 - 9. ஓகேவா? 9 பண்ணோன்னா 72 கிடைக்கும். அப்போது 9 ஸ்கொயர் 81. இப்போ இந்த பக்கம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? +9 பண்ணணும். அப்போ 9 பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 90 கிடைக்கும். ஆப்ஷனில் இருக்கானா இருக்குது. அப்போது இந்த மாதிரி பேட்டர்ன் தான் இந்த சீரீஸ்க்கு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸில் வந்து என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்க்கலாம். கொஸ்டின் மார்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம இங்கே தான் வந்து என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். 88 12 6 4 3.
ஓகேவா? இப்போ இதை நான் வந்து 2ஆக டிவைட் பண்ணுறேன். 2 நம்பர்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணுறேன். 1 + 2 இது 3 கிடைக்கும். இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 8 8 are 64. ஸோ 643 கிடச்சிடுச்சு. இப்போ இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். அப்போ 21 37. ஓகேவா? இதை 2ஆக டிவைட் பண்ணியாச்சு. அப்போது 2 × 1 2, 3 + 7 10. அப்போது 210 தான் இதோட ஆன்சர். ஆப்ஷனில் 210 இருக்குது. ஸோ அப்போது இதுதான் இதோட ஆன்சர். இப்போ இந்த சீரீஸில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே 42 இருக்குது to 56. ஓகேவா? அப்போ 42 வந்து என்ன டேபிள்னா 6 × 7. 6 7s are 42. அப்போ இங்கே 7க்கு நெக்ஸ்ட் நம்பர் போட்டோம்னா 7 8s are 56. அப்போ இங்கே வந்திருக்க நம்பர் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. இதுக்கு நெக்ஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ 110 வந்து 11 × 10 × 11. ஓகேவா? 11 × 10 போடக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர், அதை விட நெக்ஸ்ட் நம்பர். அப்போது 10க்கு அப் நெக்ஸ்ட் நம்பர் 11. அப்போ 10 × 11 are 110 is 2. நெக்ஸ்ட் வந்து 11 அப்படியே இருக்கும். 11க்கு நெக்ஸ்ட் நம்பர் 12. அப்போ இது போடும்போது நம்மளுக்கு 132 கிடைக்கும். அப்போது ஆன்சர் 132 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். இந்த சீரீஸில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது 5 to 100. ஸோ அப்போ 5 டேபிள்ஸில் 100 போகும். அப்போது 5 × 20 டைம்ஸ் வந்து 100. அப்போது இங்கே வந்து 7 இருக்கா? 7 × 20 போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 140 தான் வரும். ஸோ 140 வந்து ஆப்ஷனில் இல்லை. ஸோ அப்போது இந்த பேட்டர்ன் கிடையாது. அப்போ நெக்ஸ்ட்டு 5 வந்துட்டு என்ன பண்ணால் 100 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 5 × 2 போட்டோன்னா 10 வரும். அப்போ அந்த 10 ஸ்கொயர் போட்டோம்னா எனக்கு 100 கிடைக்கும். ஓகேவா? அப்போ அதே மாதிரி 7 × 2 போட்டோன்னா 14 நான் ஸ்கொயர் பண்ணனா எனக்கு 196 கிடைக்கும். ஆப்ஷனில் 196 இருக்குது. ஸோ அப்போது இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸ்க்கு. ஸோ இந்த சீரீஸில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் சீரீஸ், ஸோ ஈஸியாக போடலாம். ஓகேவா? ஸோ 1 = 1. 1ஓட 1 ஆட் பண்ணால் மட்டும் தான் 1 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ண மட்டும் தான் கிடைக்கும். இல்லைன்னா ஸ்கொயர் பண்ணால் தான் கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக 1 ஸ்கொயர் 1. ஓகேவா? அப்போது 25 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 625. ஓகேவா? ஸோ அப்போது 625 தான் இது ஆன்சர். இதை தவிர்த்து வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது 1க்கு 1 கிடைக்கணும்னா. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் சீரீஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.